ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே அதுமா நல்லது அசந்து தூங்கிட்டு இருந்தேன். என்னென்னு போய் பார்த்தா கிச்சனில் எல்லாம் ரெடி பண்ணிட்டு சிக்கன் பிரியாணி பண்ண போகிறா போல். நமக்கு தான் 10 வியூஸ் கூட போகாதடி அப்படின்னு கேட்டேன். மூடிட்டேட்றான்றா. நெக்ஸ்ட்டு இது பிரியாணி ஆக போதா இல்லை தக்காளி சாதம் ஆக போதான்ட்டு வாங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆயில் ஊற்றுனா ஸ்பைசஸ் எல்லாம் போட்டால் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கா. நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டால். நான் ஒன்று கேட்கட்டுமா? எழுத்துங்க. என்ன தெரியுமா, ஒருத்தர் ரோட்டில் நடந்து போயிட்டே இருந்தானா, திடீர்னு அவன் காலில் ஆணி ஏறிச்சான். ஆனால் அவனுக்கு வலிக்கவே இல்லையா? ஏன் அது பிரியாணியா? ஐயோ, மொக்க ஜோக்கு அடிக்க ஆரம்பிச்சிட்டாலே. அப்புறம் பாருங்கள், வெங்காயம் தேவையான அளவு. என்னம்மா இதே சாக்கில் என்ன வெங்காயம் திட்டுறியா? அதெல்லாம் இல்லை அடித்தாங்க, தேவையான பொருள். சரி, சரி. அதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டு அப்புறம் தக்காளி போட ஆரம்பிச்சிட்டான். தக்காளியும் தேவையான அளவு. இவ்வளோ தக்காளி போடும்போதே எனக்கு ஒரு டவுட்டு, இது பிரியாணி ஆகுமா இல்லை தக்காளி சாதம் ஆகுமான்ட்டு. தக்காளி இவ்வளோ போட்டால் தான் நல்லா இருக்கும் சமையலுக்கு, பிரியாணிக்கு. ஸ்பைசஸ் இதெல்லாம் தான் டேஸ்ட் கொடுக்கும் பிரியாணிக்கு. ஒருவேளை கீரை குழம்பா இருக்குமோன்ட்டு எனக்கு ஒரு டவுட் ஆயிடுச்சு. பாருங்களேன், கீரை குழம்புலாம் இல்லையா, புதினாவும் கொத்தமல்லியும் போட்டால் தானே அந்த இது வரும், அரோமா வரும். இது என்னது, மூக்குப்பொடியா? ஏய், அது சீக்ரெட் மசாலா. சீக்ரெட் மசாலாவா? ஆமா. எந்த ஊர்ல ஏமாத்துற? நெக்ஸ்ட் எலுமிச்சை பழமா? ஆமா. இது என்னது, மறுபடியும் மூக்குப்பொடியா? நோ நோ நோ, சீக்ரெட் மசாலா. ஓகே, அரிசி போட்டாச்சு. தானா, பிரியாணி ரெடி. தக்காளி சாதம் ரெடியா? வந்துட்டேன். நோ, பிரியாணி சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க மாமா, தேவையில்லாத பேசாத. அப்புறம் சமைச்சே போட மாட்டேன் நான். ஓகே ஓகே.